நல்ல பிரேக்ஃபாஸ்டாவும் குடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்பாட்டை தேடி தேடி கண்டுபிடிச்சேங்க. கடையோட பேரு பாலாஜி டிஃபன் சென்டர். இட்லி பொங்கல் எதுவும்னாலும் வாங்குவோம். பூரி எல்லாமே எல்லாமே நல்லாதான் இருக்கும். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா 10 ரூபா 15 ரூபாய் இட்லி, இங்கே ஒரு 5 ரூபா 6 ரூபாய். இட்லி வந்து 6 ரூபா, வடை 6 ரூபா, பொங்கல் 30 ரூபா, பூரி வந்து செட்டு 25 ரூபா. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஜொமேட்டோல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே ஒரு 4 இட்லி ஒரு வடை சாப்பிட்டுட்டு போயிடுறாங்கங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அண்ணா நகர், ஷனாய் நகர் இந்த சர்க்கிளில் நிறைய வீடியோ போட சொன்னாங்க. அண்ணா நகர், ஷனாய் நகர்னாலே நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், உங்களுக்கு வந்து நல்ல பிரேக்ஃபாஸ்டாகவும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்பாட்டை தேடி தேடி கண்டுபிடிச்சேங்க. 6:30 மணிலேருந்து மணி 8 ஆக போகுது. எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். கடையோட பேரு பாலாஜி டிஃபன் சென்டர், சாந்தி காலனியில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா சாந்தி அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியிலே இருக்கும். இன்னொரு லேண்ட்மார்க் வந்து கிரீமி இன், அப்புறம் உடன் ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரோடு போகும். அதுல ஃப்ரண்ட்லயே இருக்கோங்க இந்த கடை. அப்போட லொகேஷனை மட்டும் கரெக்டா சொல்லிட்டேன். அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி வாங்க. நல்லா இருக்கு சாப்பாடுலாம். நிறைய வந்து இங்கதான் நாங்கெல்லாம் வாங்குறோம். என்ன ரெகுலரா இட்லி பொங்கல் எதுவும்னாலும் வாங்குவோம். பூரி எல்லாமே எல்லாமே நல்லாதான் இருக்கும். எல்லாமே நல்லாதான் இருக்கும். ரேட் எல்லாம் எப்படி? ரேட்டு 30 ரூபாய் 25 ரூபாய், ஒரு இட்லி 6 ரூபாய். இந்த கடையை நீங்க தனியா தேடி வரீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. நான் எப்பவுமே ரெகுலரா அங்கதான் வந்து சாப்பிடுவேன். நல்லா இருக்குது. இங்க வந்து சாப்பிடுவேன். சாப்பாடு நல்லா இருக்கு. ஒரு சாப்பாடு ரேட் எல்லாம் எவ்வளவு? ரேட்டு கம்மி. 4 இட்லி ஒரு வடை 30 ரூபா. வெளியே போய் சாப்பிட்டா 60 ரூபா 80 ரூபா. இங்க வந்து சாப்பிட்டு டெய்லி சாப்பிடுவோம். சொல்லுங்க, என்ன சொல்றேன்? எதையாச்சும் சொல்லியா? டிஃபன் டேஸ்ட் எப்படின்னா இருக்கு? டிஃபன் டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கு. எங்களுக்கு நான் ஆட்டோ டிரைவர்ன்றதுனால எனக்கு இது கட்டுப்படி ஆகுது. கொடுக்குற பணத்துக்கு தகுந்த மாதிரி. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா 10 ரூபா 15 ரூபாய் இட்லி, இங்கே ஒரு 5 ரூபா 6 ரூபாய் வடை ஒரு 6 ரூபா. எனக்கு ஒரு 4 இட்லி ஒரு வடை சாப்பிட்டாலும் ஒரு 30 ரூபாயில் முடியும். அதனால எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அங்கே சம்பாதிக்கிறதுக்கு இது போகும். இப்போ நீங்க இப்ப சாப்பிடுறீங்க இல்லையா, மதியானம் வரைக்கும் தாங்கணும். உங்களுக்கு வந்து இது கரெக்ட். மதியம் வரைக்கும் தான் டேஸ்ட் வந்து மதியம் சாப்பாடு போடுவாங்க. ஆமாம், 50 ரூபா 60 ரூபா அப்படிதான் இருக்கும் சார். டேஸ்ட்ல வந்து உங்களுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும்? எங்களுக்கு கரெக்டாக இருக்கு. சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கு. என்னதான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் கையேந்தி பவன்ல கிடைக்கிற டேஸ்டே தனி. ஆனா உங்க கடை பேருன்னா பாலாஜி டிஃபன். ஒரு 15-16 வருஷமா வச்சிருக்கோம். இட்லி, பூரி, பொங்கல், மெது வடை, மசாலா வடை. இட்லி வந்து 6 ரூபா, வடை 6 ரூபா, பொங்கல் 30 ரூபா, பூரி வந்து செட்டு 25 ரூபா. வெளியில எல்லாம் மக்கள் போய் சாப்பிட்டாங்கன்னா ஒரு இட்லி 10 ரூபா வரும். நம்மகிட்ட 6 ரூபா தான். 4 இட்லி வடை சாப்பிட்டாங்கன்னா 30 ரூபா முடியும். அதனால மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. நல்ல டேஸ்ட்டு, நல்லா சுத்தமாக செய்யும். ஆரம்பம் வந்து 4 ரூபாய்ன்னு போட்டோம். 4 இட்லி வடை 20 ரூபான்னு போட்டோம். அதுக்கப்புறம் 5 ரூபா போட்டோம் பண்ணோம். அதுக்கப்புறம் 6 ரூபாய். இப்போ வெளியில் எந்த இதில் பார்த்தாலும் 7 ரூபாய் 8 ரூபாய் இட்லி. நம்ம 6 ரூபா. அதே ஒரு 2-3 வருஷமா 6 ரூபாய். கரெக்டா லேண்ட்மார்க் எங்கன்னா வரும்? இது வந்து சாந்தி காலனி, சீமிட்டாய் பக்கத்தில், அண்ணா நகர், சாந்தி காலனி, 8 மெயின் ரோடு. உங்களுக்கு எப்படி நான் இந்த ரேட்டு கொடுக்கறதெல்லாம் கட்டுப்படி ஆகும்? நம்மளுக்கு நானும் எங்கள் வீட்டில் 2 பேர் தாம்மா, வேறு யாரும் இல்லை. ஒரு பாப்பா இருக்கு, அது காலேஜுக்கு, அதுக்கு தனியாக இருக்கு. அது 2 பேர் தான் காலையில் எழுந்து சமைக்கும். இப்போ நான் வட்டி தள்ளணும் வந்துட்டுன்னா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுவேன். வீட்டில் மத்தியானம் சமையல் ரெடி ஆகிடும். வண்டி தான் அவங்க செய்வாங்க. எல்லாம் இப்போ 12 மணிக்கு, இப்போ 11 மணிக்கு இப்போ முடிச்சுட்டு போனோம்னா திரும்ப 12 மணிக்கு சாப்பிடலாம். எல்லாம் ரெடியாக இருக்கும். மீன் வறுவல், மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர் எல்லாமே ரெடியாக இருக்கும். இப்போ வந்து அவங்க மட்டும் தனியா தான் செஞ்சு உங்ககிட்ட கொடுப்பாங்க, நீங்க எடுத்துட்டு வந்து? நம்ம காலையில் நான் கூட ஹெல்ப் பண்ணுவேன். காலையில் 2 பேரும் 4 மணிக்கு எழுதுவோம். 4 மணிக்கு எழுந்தா 7:30 மணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துவோம். இப்போ வந்து தனியாக தான் அவங்க மட்டும்தான் சமையல் மட்டும். ஆமாம். அதே மதியான சாப்பாடும் நீங்க வந்து கம்மியான விலையில தான்? ஆமாம், 60 ரூபா சாப்பாடு. மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர். முதல்ல சிக்கன் குழம்பு போட்டுருந்தேன். இந்த வெயில்னால சிக்கன் குழம்பு கஸ்டமரே வானான்ட்டேன். அதனால மோரை மாற்றிட்டு சிக்கன். பூரிக்கு வந்து எல்லா இடத்துலயும் கிழங்கு தான் கொடுப்பாங்க. நாங்களும் கிழங்கு தான் கொடுப்போம். ஆனால் ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி மாற்றி வடகடி மாற்றுறோம்.
ஏன்னா ஒரே இது கொடுத்துருந்தா இதாகும். ஓகே போர் அதே மாதிரி சாம்பார் கூட வாரத்தில் 3 நாளைக்கு பச்சை மிளகா சாம்பார் போடும். 10 நாள் எல்லாம் மிளகா தூள் தான். ஏன்னா அது டேஸ்ட் மாறும். மீன் குழம்பு கொடுத்துருந்தோம், இப்போ கொடுக்கறது இல்லை, டைமிங் பத்தல. ஃபைனலா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்க வந்து செம்ம கூட்டமா இருந்ததுன்னா அந்த அண்ணா ஃப்ரீயாவே ஆகல. நான் பாத்துக்கிட்டே இருந்தேன், காலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். 2 இட்லி வாங்கியிருக்கேன், கொஞ்சம் பொங்கல், பூரிக்கு வந்து வடகறி கொடுத்துருக்காங்க, சட்னி வந்து தேங்காய் சட்னி, இது வந்து கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்ட சட்னி, அப்புறம் 2 வகை வடை. இதுல வந்து பூரி வடகறியில தான் ஆரம்பிக்கலாம். வடகறியோட ஸ்மெல் வந்து அப்படியே என்ன சாப்பிடுன்னு சொல்ற மாதிரியே இருக்கு. தின்னு என்னையும் சேர்த்து தின்னு. ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் வேற லெவலா இருந்துச்சுங்க. ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு இருக்குங்க. வடக்கறி அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த சிக்கன்ல வந்து கீமா குழம்பு மாதிரி கொடுப்பாங்களா அந்த டேஸ்ட் இருக்கு. கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா திக்கா இருக்கு. அந்த அண்ணா வந்து குவான்டிட்டி வைஸ் கம்மியா தான் வச்சிருக்காங்க, ஆனாலுமே செம்மையா இருக்குங்க டேஸ்ட்டும். நிறைய அளவு குவான்டிட்டி செய்யும்போது அந்த டேஸ்ட் வராது, கொஞ்சமா செய்யும்போது டேஸ்ட் இருக்கு. எல்லாமே காரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. பூரியோட சாப்பிடும் போது பச்சை மிளகாவும் போட்டிருக்காங்க, கொத்தமல்லி புதினா எல்லாமே போட்டிருக்கிறதுனால அந்த பிளேவர் செம்மையா இருக்கு. நிறைய பேர் வந்து இங்க பூரி வடகறி நிறைய விரும்பி சாப்பிடுறாங்க. பூரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 2 பூரி 25 ரூபாய். அந்த பூரியோட சைஸ் நல்லா பெருசா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது மட்டுமே சாப்பிட்டு போறாங்க நிறைய பேரு, அதுவே வயிறு ஃபுல்லாயிடுதுங்க. டேஸ்ட் வைஸுமே செம்மையா இருக்கும். அந்த பச்சை மிளகால நல்லா வதக்கிருக்காங்க, அதெல்லாம் அப்படியே ஸ்மாஷ் ஆகி அந்த காரம் கொடுக்குது. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்ல மிளகாத்தூள் ஒவ்வொரு காரமா இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஹெவியா இருக்கும். பச்சை மிளகாவோட காரத்துல தான் செஞ்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. இங்க வந்து மெயினான ஹைலைட்டே பாத்தீங்கன்னா இட்லி தான். எல்லாருமே இட்லி தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு 10 கிலோ டபரால ஃபுல் அண்ட் ஃபுல் இட்லி வச்சிருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஜொமேட்டோல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே ஒரு 4 இட்லி ஒரு வடை சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ரேட் வந்து 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க 4 இட்லி ஒரு வடையும். எனக்கு தெரிஞ்சு வந்து இட்லியோட சைஸுமே நல்லா பெருசா இருக்கு. 6 ரூபாய்க்கு கொடுக்கறது மிகப்பெரிய விஷயம். அதுவும் இந்த ஒரு காலகட்டத்துல வந்து விலைவாசி எல்லாருக்குமே ஏறிடுச்சு. ஆனாலும் இந்த அண்ணா என்ன சொல்றாருன்னா, அவரு அவங்க ஒய்ஃபும் அவங்க பொண்ணுன்றதுனால அந்த ரேட் எனக்கு ரொம்ப கட்டுப்படி ஆகுதுங்க, பொதுமக்களுக்கு வந்து நான் வந்து என்னால முடிஞ்சதை கொடுக்குறேன்ற மாதிரி சொன்னாரு. அந்த இட்லியை தான் நம்ம இப்ப டேஸ்ட் பண்ண போறோம். இட்லிக்கு வந்து புதினா சட்னியும் தேங்காய் சட்னியும் கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் கெட்டி சட்னி வந்து பார்சல் கட்டுறதுக்கு வச்சிருக்காரு, தனியா வந்து ஒரு தேங்காய் சட்னி வந்து வச்சிருக்காங்க சாப்பிடுறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இதுலயே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தெரியுதுங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வாலாஜா ரோட்ல வந்து டிஃபன் கடை வச்சிருந்தாங்க. சென்னைக்கு வந்து பெயிண்ட் வேலைக்காக பொழைக்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தொழிலே செய்யலாம் அப்படின்றதுக்காக இதை செஞ்சிருக்காரு அவரு. புதினா சட்னி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அப்படியே கெட்டியா இருக்குங்க. எனக்கு அதுதான் வந்து ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு ரேட்டு கம்மியாவும் கொடுத்துட்டு அந்த குவாலிட்டியா கொடுக்குறாரு பாருங்க, அங்கதான் அவர் நிக்கிறாரு. இட்லி வந்து நல்லா வந்து வீட்டுல சுடுற மாதிரி இருக்கு. எதுவும் அந்த சோடா உப்பு எல்லாம் போட்டு அவங்க புசு புசுன்னு தான் சுடலைங்க. நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்ச மாதிரியே செஞ்சிருக்காங்க. எனக்கு வந்து புதினா சட்னி ரொம்ப பிடிச்சிருக்கு. சாம்பாரும் அவர் என்ன சொன்னாருன்னா, டெய்லி வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து போர் அடிக்காம இருக்கிறதுக்காக வாரத்துல 3 நாள் வந்து பச்சை மிளகாய் சாம்பார் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்களாம். இன்னைக்கு வந்து யூஸ்வல் டிஃபன் சாம்பார் தான் இன்னைக்கு நான் வந்த நாள்ல கொடுக்குறாங்க. அதே இட்லி ரேட்டுக்கு கொடுக்குற வடையும் பத்தி சொல்லி ஆகணும். மசால் வடை மெது வடை ரெண்டுமே இருக்குங்க. ரெண்டுமே சைஸ் பாத்தீங்க இவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்களா. இது வந்து இந்த 5 ரூபாய் 6 ரூபாய்க்கு கொடுக்கறது இவ்வளவு பெருசு தரமாட்டாங்க. 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க இந்த வடைய. அந்த அளவுக்கு சைஸ் பெருசா இருக்கு. நம்ம மசால் வடை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மசாலோட டேஸ்ட் செம்மையா இருக்கு. உப்புலாம் கரெக்டா போட்டிருக்காங்க. அந்த கிறிஸ்பினஸ் அதாங்க, 6 நாளுமே அந்த ஃப்ரெஷ்னஸ் போகவே இல்லை, டேஸ்ட்டுமே அப்படியே இருக்கு. வடை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுதுங்க. இதுல கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்காங்க. அந்த ஃபிளேவர் வைஸ் செம்மையா இருக்கு. சாப்பாடுக்கு போடுற அளவுக்கு எவ்வளவு பெரிய சைஸ்ல வாழையில கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வந்து அவர் கட் பண்ணணும்னு கூட தோணல, அப்படி அப்படியே கொடுக்குறாரு. அவர்கிட்ட நான் கேட்கும் போது வெள்ளைக்காரங்க வந்து வாழையில கொடுத்தா நான் போடுவேங்க, அப்படி இல்லாத பட்சத்துல நான் கவர் தான் போடுவேன்னு உண்மையை வேற சொன்னாரு. உண்மையை ஒத்துக்கிறதே பெரிய விஷயம் தானே. அடுத்ததான் வந்து பொங்கல். அடுத்ததும் வந்து என்னோட மூக்க தொலைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பொங்கலோட மிளகு ஸ்மெல்லு தாங்க. ஃபர்ஸ்ட் வடகறி ஸ்மெல் வந்தது. அடுத்ததான் வந்து நான் இங்க நின்றுட்டு இருக்கும் போது அந்த
பொங்கல் டப்பா ஓபன் பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து மிளகோட ஃப்ளேவர் வேற லெவலா இருந்தது. நான் வந்து கெட்டி சட்னி தனியா கேட்டு வாங்கிட்டு வந்தேன், தேங்காய் சட்னி. இது வந்து பார்சலுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. நான் கேட்டதுனால எனக்கு கொடுத்தாரு. இந்த கெட்டி சட்னி தான் வேற லெவலுங்க. பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உலைய வேக வச்சிருக்காங்க. சுத்தமா அரிசியே தெரியல. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில பொங்கல் சாப்பிடும் போது அப்படியே தேவாமிர்தமா இருக்கும் எனக்குலாம். இந்த மிளகு ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கு. பொங்கல் வந்து சுட சுட இருக்கு. டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அதான் தேவாமிர்தம்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்றது, வேற ஏதோ வார்த்தை சொல்றது தெரியல. நான் ரொம்ப பேசுறது அப்படின்னா நான் வீடியோல தாங்க நிறைய பேசுறேன். யூஸ்வலா வந்து ரொம்ப காமா தான் இருப்பேன். நல்லா நிறைய வார்த்தைகள் ஸ்ட்ரகிள் இருக்கு எனக்கு. ஸோ மன்னிச்சிடுங்க. இதோட வந்து சாப்பிடணும்னு தோணுது. அந்த அளவுக்கு சைஸும் பாத்தீங்கன்னா நல்லா கொடுக்குறாங்க. எல்லாத்துலயுமே இவங்க கொத்தமல்லி போட்டிருக்காங்க. கொத்தமல்லி வந்து எல்லா இடத்துலயும் தெரியுது பாருங்க. கொத்தமல்லி போடும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே எல்லாம் கொத்தமல்லி போட மாட்டாங்க. இங்க வந்து எல்லா வடையிலயும் போட்டிருக்காங்க, வடைக்கறி, சாம்பார் எல்லாத்துலயுமே போட்டிருக்காங்க. ஃப்ளேவர் வைஸ் சூப்பரா இருக்கு. 4 இட்லி ஒரு வடை வச்சு சாப்பிட்டாலே போதும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். நான் வந்து 30 ரூபாய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த கடையில வந்து நீங்க வயிறு ஃபுல்லா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட் தான் இது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வராங்க. இங்க வந்து அந்த அண்ணா தனியா இருக்கிறதுனால ரெகுலரா வரவங்க வந்து அவங்களுக்கு தேவையான பார்சல் எல்லாம் கட்டிட்டு எடுத்துட்டு போறாங்க. அந்த அண்ணாவுக்கு வந்து நிறைய உதவி செய்யறாங்க. நான் நிறைய பேரை பார்த்தேன். 4-5 பேருக்கு மேல வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஒரு அக்கா வந்து தட்டு கழுவி கொடுத்துட்டு போறாங்க அந்த அண்ணாக்கு. ஸோ வந்து ரெகுலரா வரவங்களுக்கு வந்து அவங்க தனியா கஷ்டப்படுறாங்க தெரியுது. அதனால வந்து ஹெல்ப்பும் பண்ணிட்டு போறாங்க. எங்கேயும் போயிடாதீங்க, நான் தட்டை காலி பண்ணிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்னதான் ரேட்டு கம்மியா இருந்தாலுமே டேஸ்ட் இல்லைன்னா மக்கள் வந்து தேடி வரமாட்டாங்க. நம்மளுமே ஒரு இடத்துக்கு தேடி போறோம்னா டேஸ்ட் தான் முக்கியங்க. அப்படி ஒரு டேஸ்ட் சூப்பரான ஸ்பாட் தான் இது. எனக்கு பர்சனலா பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா பூரியும் வடைக்கறியும். இன்னொன்னு மஸ்ட் ட்ரைனா புதினா சட்னி தாங்க. அவ்வளோ திக்கா கன்சிஸ்டன்சி வைஸ் நம்ம வீட்டுல சாப்பிடுற மாதிரியே இருந்துச்சு. இதே மாதிரியே அண்ணா நகர்லயே உங்களுக்கு ஏதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நானுமே தேடி அலையிற வேலை இருக்காது. ஆஸ் யூஷுவல் வந்து நீங்க நான் சொல்ல நிறைய கமெண்ட்ஸ் வருது. அதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். எனக்கு வந்து இது தவிர வேற ஏதாச்சும் நான் கரெக்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். நான் ஃபுட்டை பார்த்தே நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். சில இடத்துல கேமராவை பார்த்து சாப்பிடுங்க அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நான் பண்ண மிஸ்டேக் நானே பார்த்தேங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். பாய்.